ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோடுக்குள்ள போய்க்கலாம். ஓகே, நம்ம கிட்ட லாஸ்ட்டாக செஞ்ச டிஸ்கிவோட ப்ரோக்ராம் இருக்கு. இதுலயே நான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு சொல்றேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு முதல்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு ஹியூமன். இப்போ நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் வந்துட்டு நம்ம 2 தடவை எழுதியிருக்கோம். அந்த 2 தடவை எழுத வேணாம், நம்ம ஒரே தடவை எழுதிடலாம். நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு இங்கே ப்ளஸ் பண்றேன். ஓகே, இப்போ நான் சென்டரில் என்ன பண்றேன்னா ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஓகே, நான் வந்து நமக்கு லைன் தேவையில்லை, தூக்கிடலாம். ஓகே, இந்த ஒரே லைன்லேயே நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன்னா இந்த லைனை கட் பண்ணி நான் இந்த செட் பண்றதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு செட் பண்றதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிட்டேன். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, நமக்கு வந்துட்டு 0 நல்னு வேல்யூ கிடைக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்றேன். இப்ப நம்ம செட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த நேமோட வேல்யூவும் இந்த ஏஜோட வேல்யூவும் 0 நல்லா தான் இருக்கும். அதனாலதான் வந்துட்டு இப்போ இங்க 0 நல்னு வந்துட்டு பிரிண்ட் ஆகுது. இப்போ இதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றோம். இப்போ கன்ஸ்ட்ரக்டருக்கு சின்டாக்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பப்ளிக்னு கொடுத்துக்கலாம். இப்போ பப்ளிக்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்னு கொடுத்த மாதிரி இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு டேட்டா டைப் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆனா வந்துட்டு நேமிங் வந்துட்டு கரெக்டா வைக்கணும். அது எப்படி வைக்கணும்னா வந்துட்டு நம்ம கிளாஸ் நேம் என்ன வச்சிருக்கோமோ அதைத்தான் வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு வைக்கணும். இதுதான் சின்டாக்ஸ். ஓகே, ஓப்பன் க்ளோஸ் பேரான்சிஸ் போட்டு கெர்லி பிரேஸ் போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா வந்துட்டு இது பேர் தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நேமுக்கும் ஏஜுக்கும் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு வைக்கலாம். ஓகே, நேம் வச்சேன். இப்போ ஏஜுக்கு வைக்கிறேன். ஓகே, இப்போ நேமுக்கும் ஏஜுக்கு வச்சிட்டேன். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். இங்க பாருங்க, நமக்கு வந்துட்டு 20 ரெசார்ட்ல இப்போ நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. நீங்க கேட்கலாம், நீ ஏன் இப்படி பண்ற? ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இங்கேயே ஈக்குவல் டு போட்டு எழுதலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனா அது ஒரு நல்ல வே கிடையாது. நம்ம எப்பயுமே வந்துட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளதான் எழுதி கத்துக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ற நேரத்துல வந்துட்டு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு. இதே நம்ம வந்துட்டு டேட்டா பேஸ் நெட்ஒர்க்னு போறப்ப நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஈக்குவல் டு போட்டு அசைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பெரிய லைனா இருக்கும். அதோட ரசாக் நான் சிம்பிளா எழுதியிருக்கேன். டேட்டா பேஸ்ல நம்ம கனெக்ட் பண்றப்ப இந்த மாதிரி ரசாக் நான் எழுதியிருக்க மாட்டேன். நிறைய வந்துட்டு கீவேர்ட்ஸ் மாதிரி எழுதி ரசாக்கை வந்துட்டு ஃபெச் பண்ண வைப்பேன் நான் டேட்டா பேஸ்ல இருந்து. அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றதா வந்துட்டு ஒரு குட் ப்ராக்டிஸ். ஓகே, இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர் நம்ம என்னன்னு பார்த்தாச்சு. இது எப்படி ரன் ஆகும் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் யூஸ் பண்றேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா வந்துட்டு திஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்றேன். ஓகே, இப்போ நான் கம்பைல் பண்ணி ரன் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, நமக்கு வந்துட்டு 2 தடவை கன்ஸ்ட்ரக்டர் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு வந்துட்டு 2 கன்ஸ்ட்ரக்டர் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். கமெண்ட் பண்ணிட்டு நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். இங்க பாருங்க, நமக்கு வந்துட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் தான் வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா வந்துட்டு இது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகும்னா வந்துட்டு ஆப்ஜெக்ட் எத்தனை தடவை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோமோ அத்தனை தடவை வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரன் ஆகும். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஹியூமன் இதை வந்துட்டு கால் பண்ணவே வேணாம். இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு வந்துருச்சு. நம்ம ஹியூமனை வந்துட்டு யூஸ் பண்ணவே இல்லை. ஆனா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டாலே அந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்துட்டு இது வந்துட்டு எல்லா வேலைக்கும் வந்துட்டு செட் பண்ணி வச்சிடும். இதுதான் கன்ஸ்ட்ரக்டரோட சின்டாக்ஸ். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ கைஸ், பை பாய்.